டீசர்ல பார்த்தீங்கன்னா, டயலாக்ஸ்லாம் எதுவுமே இல்ல. டீசர் உங்கள ஈர்த்ததா? டீசர் குறித்து நம்ம இந்த படம் குறித்து ஏற்கனவே நமக்கு தெரியும். 97ல் பிரேக் டவுன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தினுடைய ரீமேக் தான் இது. அஃபிஷியல் ரீமேக்கா அல்லது உல்டா பண்ணதா அப்படிங்கிறது நம்ம அது படம் வரும்போது தான் தெரியும். அதே நேரம் அது பிரேக் டவுனுடைய கதை தாங்கிறது நமக்கு சர்வ நிச்சயமாக தெரியுங்கிறதுனால கிட்டத்தட்ட அதை உண்மையாக்குவது போல் அந்த டீசர் இருந்தது. இன்னொன்று மகிழ் திருமேனி குறித்து நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் அவர் பேசிக்காக ஒரு நல்ல டெக்னீஷியன். பிரேக் டவுனோட ரீமேக் அஃபிஷியலா தெரியல அப்படின்னாலுமே, அந்த படம் பெருசா மாஸான ஒரு காட்சிகள்லாம் அதிகமா இருக்காது இல்லையா? ஆனா அஜித் அவர்கள்ட்ட அதான எதிர்பார்ப்பாங்க அவரோட ரசிகர்கள். எப்படி பண்ணியிருப்பாங்க? அதாவது அஜித்திடம் மக்கள் எதிர்பார்ப்பதுங்கிறது வேறு. அஜித்துடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, மக்கள் எதிர்பார்ப்பதை நாம் கொடுக்கணுங்கிறத விட நமக்கு பிடித்தமான ஒரு கதையை பண்ணணுங்கிறது தான் அஜித்துடைய நோக்கம். இப்போ இந்த கதையை ஏன் அஜித் செலக்ட் பண்ணார் அப்படின்னு அஜித் அர்ஜுன் காம்பினேஷன்ல மங்காத்தா திரைப்படம் வெளியான சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அஜித்தோட கரியர்ல முக்கியமான திரைப்படம். அதே மாதிரி எதுவும் அமையும் நீங்க நினைக்கிறீங்க? அர்ஜுன் ஏற்கனவே பல படங்களில் கதாநாயகனாக நடித்தவர் இதில் வில்லனாக நடிக்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கூடுதலாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அர்ஜுனும் அதை கரெக்டாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ரெஜினா கசன்ட்ரா அவங்க பல படங்களில் ஹீரோயினாக நடித்தவங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேம்ப் மாதிரியான ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் தான் பண்ணுறாங்க. அதனால் இந்த காம்பினேஷனை இந்த படத்துக்கு ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும். முக்கியமான விஷயம், திடீர்னு பார்த்தா அஜித்தே கடவுளைங்கிற சென்ஸ்லையெல்லாம் அது உள்ளார போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அஜித் ரசிகர்கள் விடாமுயற்சியுடைய ஆர்ஆரை கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மைண்ட் செட்டை இந்த இதில் அவர் ஏற்படுத்திட்டார். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அஜித் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. விடாமுயற்சி அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே கேட்டுகிட்டே இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி துணிவு படம் லாஸ்ட்டாக வெளியானது. இந்த சூழலில் டீசர் எப்போ வெளியாக போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சூழலில் நேற்று ஒரு 10:15 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த மாதிரி 11 மணிக்கு டீசர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அஃபிஷியலாக யாருமே வெளியிடல. ஆனால் 11:08க்கு நினைக்கிறேன் கரெக்டாக டீசர் வந்துருச்சு. டீசர் பார்த்துருப்பீங்க. டீசரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஏன் 11:08க்கு வெளியிடுறாங்க? அது வியாழக்கிழமை சாய்பாபா சென்டிமெண்ட்டா? என்ன காரணம்? இல்லை, அஜித்துக்கு அந்த சாய்பாபா பக்தர் அவர். அதனால் அவருக்கு இந்த வியாழக்கிழமை சென்டிமெண்ட்டுங்கிறது ரொம்ப காலமாகவே இருக்குது. இடையில கொஞ்சம் விட்டுருந்தார். இதை மீண்டும் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே இந்த டீசர் பார்த்திங்கன்னா எந்த பரபரப்பும் முன்னறிவிப்பு பில்டப்லாம் இல்லாமல் விட்டுருக்காங்க. அதை பற்றி கூட நம்ம ஏற்கனவே ஒரு நாள் நாங்கள் அப்டேட் பண்ணோம். என்னென்னா, இந்த டீசர் ரெடியாகி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது தீபாவளி டயத்தில் அவங்க விடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது. அதே நேரம் அதனுடைய ரிலீஸ் டேட்டில் ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ விடாமுயற்சி படத்தில் சில நாட்கள் படப்பிடிப்பு பாக்கி இருக்குது. அதுக்கு அஜித் டேட்டு தரவே இல்லை. என்ன காரணம்னா, ஒரு குட் பேட் அக்லியில் ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டார். அதனுடைய கெட்டப் அந்த தாடி வச்ச தோற்றம். விடாமுயற்சியில் எடுக்கப்பட வேண்டியது பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சாங் வரும். அப்போ தாடி இல்லாமல் இருப்பார். இந்த காரணத்தினால அஜித் டேட்டு கொடுக்கல. அவர் டேட்டு கொடுக்காததுனால ஷூட்டிங் தள்ளி போகுது. இப்போ ஷூட்டிங் தள்ளி போகிற கட்டத்தில் நீங்கள் எப்படி டீசரை வெளியிட முடியும்? அதுக்கப்புறம் டீசருக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். என்னென்னா, ரிலீஸ் டேட்டோடு தான் அந்த டீசர் வரணும். ஸோ இந்த காரணத்தினால அவங்க அப்படியே அடக்கி வச்சுருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லா பஞ்சாயத்தும் சரியாகி இப்போ டிசம்பர் ஃபஸ்ட் வீக் விடாமுயற்சிக்கு போகிறாங்க. ஆக இன்னொரு 7 நாளிலிருந்து 10 நாட்கள் மட்டும்தான் ஒர்க்கு. அப்போ ஈஸியாக நம்ம பொங்கலுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ அந்த டீசரை விட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த பில்டப்பும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடைசி நேரத்தில் 7 மணிக்கு வர்றதா முதல்ல ஒரு தகவலை பரப்பி அதுக்கப்புறமா 11:08 அப்படின்ட்டு. இது எல்லாத்துக்குமே நிச்சயமாக ஏதோ ஒரு ஆர்வம் தானே காரணமாக இருக்க முடியும். 11:08ங்கிறது ஒரு எண்கணித அடிப்படையில் கூட அந்த நேரத்தை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் எனக்கு என்ன பெரிய கேள்வியும் வருத்தமும்னா, இப்போ அஜித் தமிழ் சினிமாவினுடைய ஒரு உச்ச நடிகராக இருக்கார். அந்த இடத்தை அவர் அடைந்ததற்கும் அந்த இடத்தில் அவர் இருப்பதற்கும் நாமெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, அஜித் தன்னுடைய உழைப்பாலும் திறமையாலும் இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அஜித் ஒரு ஜோசியத்தினால தான் வந்தோம் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்னு நமக்கு என்ன தோணுது? அஜித் மட்டும் இல்லை, பெரும்பாலான நடிகர்கள் இதை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? இல்லை, யாராக இருந்தாலும் சரி. அது என்னன்னா, தன் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவன் தான் இன்னொன்றின் மீதும் இன்னொருத்தன் மீதும் நம்பிக்கை வைப்பான். அதில் நான் ரொம்ப அழுத்தமான நம்பிக்கை கொண்டவனாக இருக்கேன். அஜித் தன் மீது
நம்பிக்கை இருந்தால் எதன் மீதும் நம்பிக்கை வைக்க மாட்டார். இந்த வெற்றிக்கு நான் தான் காரணம், இந்த படம் ஃப்ளாப்பா அதுக்கும் நான் தான் காரணம், தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் சரியான ஆட்களாக இருக்க முடியும். பட் அஜித் போன்ற நடிகர்கள்லாம் இந்த மாதிரி எண்களை நம்புவதுங்கிறது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா உங்களை வந்து பல லட்சம் மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, உங்களை வந்து ஒரு ஹீரோவாக ஒரு முன்மாதிரியாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க போது நீங்கள் வந்து அவர்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கணும். இங்கே பாரு, நான் உழைத்தேன், இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை பார்த்து மற்றவர்களும் உழைக்க முற்படுவாங்க. நான் வந்து நியூமராலஜி பார்த்து 11/8க்கு இதை விட்டேன், அதனால இந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு எவனுமே உழைக்க மாட்டான். அவனும் போய் 11/9 11/10 அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நம்பரை தேடிட்டு போயிடுவான். ஸோ அந்த இளைஞர்களுடைய இதை நம்பிக்கையே குலைக்கிற மாதிரி இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே. இந்த டைமிங்லாம் தாண்டி டீசரில் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. டீசர் உங்களை ஈர்த்துதான்? இருந்தது. என்னென்னா டீசர் குறித்து நம்ம வந்து இந்த படம் குறித்து ஏற்கனவே நமக்கு தெரியும். 97 பிரேக் டவுன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தினுடைய ரீமேக் தான் இது. அஃபீஷியல் ரீமேக்கா அல்லது உல்டா பண்ணதா அப்படிங்கிறது நம்ம அது படம் வரும்போது தான் தெரியும். அதே நேரம் அது பிரேக் டவுனுடைய கதை தாங்கிறது நமக்கு சர்வ நிச்சயமாக தெரியுங்கிறதுனால கிட்டத்தட்ட அதை வந்து உண்மையாக்குவது போல் அந்த டீசர் இருந்தது. இன்னொன்று, பொதுவாக இது ஒரு வெளிநாட்டு படம், ஒரு ஆங்கில படத்தினுடைய ரீமேக் என்பதால் ஸோ இந்த படத்தினுடைய மேக்கிங்கும் கூட அந்த ஆங்கில படத்தனத்தோடு இருக்கும். இந்த டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அந்த ஓப்பனிங்லேயே ஒரு அவுட் ஃபோக்கஸில் சில ஷார்ட்ஸ் எல்லாம் உண்மையிலே பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று, மகிழ் திருமேனி குறித்து நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தாலும் அவர் பேசிக்காக வந்து ஒரு நல்ல டெக்னீஷியன். அவர் டிலே பண்ணுவார், காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார், ப்ரொடியூசர்களை பற்றி கவலைப்பட மாட்டார் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய அவுட்புட்டை வந்து நீங்கள் யாருமே குறை சொல்ல முடியாது. ஸோ அந்த வகையில் இந்த டீசர் ஒவ்வொரு ஷாட்டுமே உண்மையிலே பிரமாதமாக இருந்துச்சு, அதில் மாற்றம் இல்லை. பிரேக் டவுனோட ரீமேக் அஃபிஷியலாக தெரியல அப்படின்னாலுமே அந்த படம் பெருசாக மாசான ஒரு காட்சிகள்லாம் அதிகமாக இருக்காது இல்லையா? ஆனால் அஜித் அவர்கள்ட்ட அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அவரோட ரசிகர்கள். எப்படி பண்ணியிருப்பாங்க? அதாவது அஜித்திடம் மக்கள் எதிர்பார்ப்பதுங்கிறது வேறு. அஜித்துடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, மக்கள் எதிர்பார்ப்பதை நாம் கொடுக்கணுங்கிறத விட நமக்கு பிடித்தமான ஒரு கதையை பண்ணணுங்கிறது தான் அஜித்துடைய நோக்கம். இப்போ இந்த கதையே ஏன் அஜித் செலக்ட் பண்ணார் அப்படின்னா, இன்னும் சொல்ல போனால் இந்த கதையே அஜித் தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பார். அதை நான் 100% நம்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து இதில் ஒரு கார் பயணம் தான் இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம். அதனால் அஜித்துக்கு கார் ஓட்டுறதுன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி. அப்போ அவருக்கு தனிப்பட்ட விருப்பத்தை இந்த படத்துலையும் நம்ம நிறைவேற்றிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கதையை அவர் சஜஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் இது ரசிகர்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நிச்சயமாக அஜித்துக்கு ஒரு பிடித்தமான படம். அதே நேரம் நாம் வந்து இந்த பிரேக் டவுன் கதையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இது கமர்ஷியலாகவும் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கணவன் மனைவி ஒரு ஹைவேயில் போகிறாங்க, திடீர்னு ஒரு கார் வந்து பிரேக் டவுன் ஆகுது. அதை பார்க்கும்போது திடீர்னு ஒரு ட்ரக் டிரைவர் வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து மனைவியை கூட்டிகிட்டு இந்த பக்கத்தில் மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் விட்டுறேங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை வந்து காணா போயிடுறாங்க. கடத்தப்படுகிறார். ஏன் கடத்தப்படுறாருங்கிறது தான் கதை. ஒரே நாள் நடக்கிற மாதிரி. ஆமாம், கதை ஒரே நாளில் நடக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் இவர் ஓட்டிகிட்டு வந்ததே புது காரு. அது எப்படா பிரேக் டவுன் ஆச்சுன்னு போய் பார்க்கும்போது அந்த பேட்ரி உடைய கனெக்ஷனை வந்து யாரோ கலட்டி விட்டுருப்பாங்க. ஸோ இவ்வளோத்தனை கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் அந்த வண்டி நிற்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன் கடத்தப்பட்டாங்க அப்படிங்கிறது மிச்ச கதை. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஒரு வணிக சினிமாவுக்கான லைன் தான் இந்த படம். அது வந்து கொஞ்சம் பரபரப்பான ஒரு கதையாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அஜித் வந்து ஒரு நரைச்ச தாடியோட தான் இருக்காரு. ஆனால் ஃப்ளாஷ்பேக்ல திரிஷாவோட காட்சியெல்லாம் வரும் போலீங்க. ஆமாம், அதில் எங்கே இருக்கார் இல்லையா? அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியே. ஆமாம், கதை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து வழக்கமான இந்த ஓல்டு கெட்டப்பில் தான் இருப்பார். அது ஓல்டு கெட்டப்ன்றே நம்ம சொல்லலாம். அந்த கெட்டப்பில் தான் இருப்பார். அதே நேரம் ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டேஜ் சாங் வரும். அதில் வந்து ஏன்னா இப்போ திரிஷாவை நீங்கள் ஹீரோயினாக போட்டுட்டு சும்மா காரில் முன் சீட்டில் உட்காந்துட்டு வந்தாங்க, திடீர்னு கடத்திட்டு போய் கட்டி போட்டாங்க, அவரை இவர் மீட்கிறார் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியாக வராது. இன்னொன்று, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வணிக சினிமா அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பாடல் தேவைப்படும். பாடல் மூலமாக ஒரு வியாபாரம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பாடலை வச்சு அதில் வந்து இவர் ஒரு யங் கெட்டப்பில் வர்ற மாதிரி அந்த இது ஷூட் பண்ண போகிறாங்க. அஜித் அர்ஜுன் காம்பினேஷனில் வந்து மங்காத்தா திரைப்படம் வெளியான சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அஜித்தோட கரியரில் முக்கியமான திரைப்படம். அதே மாதிரி எதுவும் அமையும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதே காம்பினேஷன் வந்து இல்லை, காம்பினேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்னொன்று, அர்ஜுன் வந்து ஏற்கனவே பல படங்களில் கதாநாயகனாக நடித்தவர், இதில் வில்லனாக நடிக்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கூடுதலாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அர்ஜுனும் அதை கரெக்டாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ரெஜினா கசன்ட்ரா அவங்க பல படங்களில் ஹீரோயினாக நடித்தவங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வேம்ப் மாதிரியான ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் தான் பண்ணுறாங்க. அதனால் இந்த காம்பினேஷனே இந்த படத்துக்கு ஒரு அட்டென்ஷனை
கிரியேட் பண்ணும். அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி நினைக்கிறீங்க டீசர்ல? ஏன்னா வந்து அது முக்கியமான விஷயம். திடீர்னு பார்த்தா அஜித்தே கடவுளேங்கிற சென்ஸ்லாம் அது உள்ளார போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அஜித் ரசிகர்கள் விடாமுயற்சியுடைய ஆர்ஆரை வந்து கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மைண்ட் செட்டை வந்து இந்த இதில் அவர் ஏற்படுத்திட்டார். அதுவும் அவரே ஒரு ட்வீட் போட்டிருந்தார், லாஸ்ட் 6 மணி நேரம்லாம் வந்து தியேட்டரே வந்து தீ பறக்கும், அந்த அளவுக்கு இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குறாரு இல்லையா? நிச்சயமா. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம், அது இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் படம் பண்ணும்போது மியூசிக் டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இன்னொன்று அவர்களுடைய திறமையை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து அனிருத் வந்து பிரமாதமாக பண்ணுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கங்குவா எஃபெக்ட்டுக்கு அப்புறம் எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும் இல்லையா? அந்த பயம் அனிருத்துக்கு இருக்குமா? அனிருத் மீதும் அந்த விமர்சனம் வைக்கப்படுது, ரொம்ப இறைச்சலாக இருக்கும் அவரோட மியூசிக் அப்படின்னு. இல்லை, இளையராஜாவுக்கு பிறகு வந்த அனைத்து இசையமைப்பாளர்களுமே ஏஆர் ரஹ்மான் உட்பட அந்த இரைச்சல் இசைக்கு சொந்தக்காரர்கள் தான். அதில் எந்த மாற்றமே இல்லை. அது அளவுக்கு மீறும் போது தான் அது விமர்சனத்துக்குரியதாகவும் ஒரு படத்தின் தோல்விக்கும் காரணமாக அமைது. அதுக்கு கங்குவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி வந்துடுச்சு. இனி இசையமைப்பவர்கள் கங்குவா ஆர்ஆரை போட்டு கேட்டுட்டு நம்ம இந்த அளவுக்கு போயிடக்கூடாது அப்படின்னுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இசையமைச்சாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அனிருத் அந்த மாதிரி இந்த படத்தில் பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உட்பாடக்களி தான் வரப்போகுது, விடாமுயற்சி தாமதமாகும் அப்படிங்கிற ஒரு டாக் தான் வந்து கடந்த சில வாரங்களாகவே இருந்தது. இப்போ வந்து உறுதிப்படுத்திட்டாங்க பொங்கலுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது உட்பாடக்களி டீமோட கலந்து பேசி தான் அந்த முடிவு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்களா? உட்பாடக்களி டீமோட பேசியிருக்க மாட்டாங்க, அஜித்தோட பேசியிருப்பாங்க. என்னென்னா இன்னொன்று அஜித்தே கூட விடாமுயற்சி தான் முன்னால் வரணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்ட படம் அதுதான். அதை நீங்கள் தள்ளி வச்சுட்டு அடுத்து ஆரம்பித்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நார்மலாக என்ன மாதிரியான ஒரு எண்ணம் வரும்னா, இந்த படத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல இருக்குது, அதனால தான் இதை ஓரம் கட்டிட்டு இதை ரிலீஸ் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு ஒரு எளிய உதாரணம் என்னென்னா, ஒரு வீட்டில் அக்கா இருக்கும்போது அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்காம தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு மேலே ஏதோ ஒரு குறை அப்படின்னு தான் முதல் அபிப்பிராயம் வரும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான எண்ணம் விடாமுயற்சி மீதும் வருவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ அதனால் அஜித் சைடில் லைக்கா வந்து அவங்களுடைய ஃபீலிங்கை சொல்லி அதை வந்து அவர் அந்த கம்பெனியை கன்வின்ஸ் பண்ணி இப்போ இதை பொங்கலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இன்னும் நியாயப்படியும் இதுதானே உங்களுக்கு முதல்ல வரணும். என்னென்னா இவ்வளோ நாள் அந்த படம் முடியாததால் அவங்க வந்து அந்த நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவோம் அப்படிங்கிறது அவங்களால வலியுறுத்தி சொல்ல முடியாமல் இருந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லாமே நெருங்கி வந்துருச்சு. எல்லாத்துக்கும் மேலே குட் பேட் அக்லி பார்த்திங்கன்னா இந்த படம் பொங்கலுங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாலே அவங்க நகர்ந்துட்டாங்க. மே 1 அப்படிங்கிற மாதிரி அவங்க நகர்ந்துட்டாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே கூட நம்ம பேட்டியிலே சொல்லியிருந்தீங்க, அஜித்துக்கு வந்து சம்பள பாக்கி கரெக்டாக மந்த்லி வந்து இவ்வளோ பேலன்ஸ் போகணும், அது வந்து கொடுக்க தவறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லண்டனில் வந்து ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்கினதில் ஒரு சிக்கல், சுபாஷ்கரனுக்கும் அஜித்துக்குள்ள சிக்கல் தீர்ந்துடுச்சா? இல்லை, அதை பற்றி நமக்கு தெரியாது. பட் ஆனால் லைக்கா மீது அஜித்துக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்ம அந்த விடாமுயற்சி ரிலேட்டடாக தொடர்ந்து வந்து பல அப்டேட்களை சொல்லியிருந்தோம். சமீபத்தில் அந்த டீசர் கூட தீபாவளிக்கு முதல் நாள் அடுத்த நாள் அல்லது தீபாவளிக்கு வரப்போகுது, எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அது வரலை. இப்போ வரலைங்கமே சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா விட்டு எல்லாருமே காய்ச்ச ஆரம்பித்தாங்க. ஏன்னா எல்லாம் ரெடியாக இருக்குது, நீ தான் எல்லாத்தையும் கெடுக்கிற அப்படிங்கிற சென்ஸில். ஒரு நாள் அவர் பேசும்போது சொன்னார், நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, எனக்கு திட்டம் வாங்கி வைக்கிறீங்களே அப்படின்னாரு. நான் ஒன்று என்ன சுரேஷ் அப்படின்னேன், நீங்கள் பாட்டுக்கு லைக்காவில் எல்லாத்தையும் கேட்டு நியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்களை எல்லோரும் திட்டுறாங்கங்கிற ஒரு சென்ஸில் சொன்னார். அப்போ அதை வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவர்கள் லைக்கா மீது இன்னும் அதிருப்தியில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு. அது நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி தானே நான் ரியாக்ட் பண்ண முடியும். லைக்காவை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த கமிட்மெண்ட்டை வந்து ஹானர் பண்ணுறதில்ல. அதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகளை எங்களுக்கு கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி. நன்றி.